இப்பதான் முதல் முறையாக 50-60 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் நிம்மதியா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நல்லா ஆட்சி அதிகாரத்துல இருக்கும். நாம அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லது பண்ணிருக்கலாம். மக்கள் நல்லது பண்ணா தானா ஒரு தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க, ஒரு தானா ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஆட்சிக்கு வரணும், கொள்ளையடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், திரும்பி அடுத்த தேர்தலுக்கு காசு கொடுக்கணும். இதை மட்டும்தான் அவங்க நம்பி அரசியல், அவங்க ஒட்டுமொத்த அரசியலும் இதை நம்பிதான் இருந்தது. அவங்க இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா இருந்தது? எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம், ஆனா எலெக்ஷன் வந்துட்டா, தேர்தல் வந்துட்டா 500-1000 கொடுத்தா மக்கள் பழசை எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கையில அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பேற்பட்ட அதிகாரம் மிக்க ஒரு பதவி தான் ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு அமைச்சர் பதவி, ஒரு எம்எல்ஏ பதவி. ஆனா அந்த அதிகாரம் மிக்க பதவியை அவங்க எல்லாம் சரியா பயன்படுத்திக்காம நம்மளெல்லாம் பயன்படுத்தி அவங்களும் அல்ல, நம் அன்பால மக்கள் ஆட்சி செய்யற ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம முதல்வர், நம்ம ஆட்சி செய்யற ஒரு முதல்வர். இப்ப பாத்தீங்கன்னா இதே இடத்துல தமிழக முதல்வர் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி நம்ம மக்கள் சந்திச்சாரு. நம்ம என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், தேர்தலின் 11 தொகுதியும் நம்ம ஜெயிக்கணும் வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா நம்ம ஒரு 4 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கோம், இன்னும் ஒரு தொகுதி மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த எடப்பாடி தொகுதி இருக்குல்ல, சூழ்ச்சி பண்ணியவர் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் சூழ்ச்சி, துரோகம் தான் ஒரு வரலாறு. அந்த மாதிரி நம்ம ஒரு கேண்டிடேட் இருந்தாலே அவரை வழங்கி வாங்கி ஒரு குறுக்க வழியில இப்ப சட்டமன்றத்தில் வந்திருக்க கேட்டா சொல்லிட்டு இருக்க, தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க பெருமை. இதெல்லாம் பெருமையா? ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு ஒரு யாருமே ஒரு கட்சியோட பொதுச் செயலரா இருந்துட்டு, ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க சட்டமன்றத்துல போய் நான் அதிக தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சேன்னு சொல்லி பெருமையா பேசுறீங்களா? உண்மையாலே உங்களுக்கு உங்க பதவிக்கும் அழகு இல்ல, நீங்க வைக்கிற அந்த ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புக்கும் அழகு இல்லை. அதனால நம்ம உண்மையை சொல்லணும்னா நம்ம 5 தொகுதிகள் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது பரவாயில்ல. அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தல கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் நாம் தமிழக வெற்றிகளாம் ஜெயிக்கும். திமுக தோற்றத்துக்கு மெயின் காரணமே அந்த கவுன்சிலர்ஸ் தான். ஆனா நம்ம நடக்க போற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஜெயிக்க போற கவுன்சிலர்ஸ் தான் நல்லா ஒரு விஷயத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம முதல்வர்கள் இப்பயும் நீங்க அமைச்சரவை கூட்டத்திலே நம்ம சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறப்ப உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 139 நம்ம கவுன்சிலர் ஜெயிக்கப்பயும் அதான் சொன்னாரு, இதெல்லாம் நமக்கு பதவி இல்லை, நல்லா புரிஞ்சுக்க கழக நிர்வாகி அனைவரும், இதெல்லாம் பதவி இல்லை, இது நமக்கு பெரிய பொறுப்பு. மக்கள் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு அன்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட ஒரு படி மேல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நம்ம இதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும், எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும், எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும். தான் மட்டும் இல்ல, தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. இதுதான் மக்கள் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.